உலகத்தில் இருக்கிற அரசியல் கட்சியில் இளைஞரணின்னு ஒரு கட்டமைப்பு இருந்தது. இது நம்மளது மட்டும்தான். இராணுவ கட்டமைப்பு இதிலிருந்து ட்ரெயினை போய் வந்தவங்க தான் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க, மாவட்ட செயலராக இருக்காங்க, முதலமைச்சராகவே இருக்கிறாங்க. அண்ணன் தளபதி அவர்கள் இதிலிருந்து வந்து தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்காங்க, கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அதனால் இஸ்லாமியர்கள் எப்போவுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் ஆதரவுள்ளவராக இருப்பாங்க. அப்போ குறிப்பாக இந்த குற்றச்சாட்டை ஒருத்தவங்க வைக்கிறாங்கனாக்கா அதனுடைய நோக்கம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஓட்டை பிரிக்கணும். இல்லை அடுத்து ஒரு இவ்வளோத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்களே, இங்கே வந்து எந்த கம்பிகளும் கிரீஸ் தடவலை, சேர்லாம் எதுவும் உடையலை, காலையிலேருந்து இங்கே எந்த கூட்டமும் காத்து கிடக்கல, தலைவரும் தொண்டரும் நேரத்துக்கு இங்கே வந்துடுவாங்க. மரங்கள் மேலேயோ டவர்ஸ் மேலேயோ இரும்பு கம்பி மேலேயோ டிரான்ஸ்ஃபார்மரே இங்கே யாரும் ஏறி நிற்க மாட்டாங்க, உட்காந்து கவனிப்பாங்க. வெறும் ஒரு நடிகர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், அவர் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு பேச மாட்டார், எஸ்ஐஆரை பற்றி பேச மாட்டார், எதை பற்றியுமே பேசாமல் திமுக எதிர்ப்பை மட்டும்தான் பேசுவார்னா எங்களுக்கு அறிவு இருக்குது சார். திமுக வந்து அசைக்க முடியாத ஒரு பெரிய ஆலமரமாக ஆகி போச்சு. அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அது யாரோ சொல்கிறாங்க கொம்பன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அம்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு. எந்த கொம்பனாலும் அசைக்கூடும் பார்க்க முடியாது. 1952 எனக்கு கருத்து தெரிஞ்சது திமுக கட்சியில் கலைஞர் ஒரு கண்ணு, முருகன் ஒரு கண்ணு. தொல்லை இல்லாமல் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, நாங்கள் நிற்கிறேன். அழகாக நீங்கள் கேட்குற கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆமாம், நான் பார்த்தேன் கையெல்லாம் கடிக்கல, நீங்கள் கடிக்காம தான் நிற்கிறீங்க. காரணம் அறிவுள்ள கூட்டம். எங்கள் தலைவர்கள் எங்களை அந்த மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. ஈரோடு எம்பி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணன் வணக்கம்ண்ணே. நோக்கம் என்ன? எவ்வளவு இளைஞர்களை நிர்வாகிகளாகவே 1,30,000 பேரை சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா இதில் நோக்கமாக இப்போ எதிர்த்தரப்புலேருந்து வைக்கிற வாதமாக அவங்க வைக்கிற விமர்சனம் என்னென்னா, ஒரு நடிகர் வர்றாரு, அவர் பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்க, அதனால் திமுக வந்து ஒரு பயம் ஏற்பட்டு இளைஞர்களை தாம் பக்கம் கவர்றதுக்காக பாருங்கள் எங்களுடைய தலைவரை பார்த்து அவங்க இந்த நகர்வுக்கு நகர்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? அதாவதுங்க, இந்த கிளை வார்டு ஒன்றியம் பேரூர் பகுதி இதெல்லாம் நாங்கள் இப்போ புதுப்பிக்கிறோம். எங்களுக்கு வந்து நம்மளுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இளைஞரணி இதை உருவாக்கி அவருடைய செயலாளராக இருந்தப்பவே இந்த கட்டமைப்பை அவர் அமைச்சிட்டார். அப்போ வந்து இவர் பிறந்திருக்கார். இந்த புது நடிகர் வந்து அப்போ வந்து பிறந்த காலம் அது. அப்போவே நம்மளுக்கு இந்த கட்டமைப்பு இருந்தது. இளைஞரணின்னு ஒரு கட்டமைப்பு கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற அரசியல் கட்சியில் இளைஞரணின்னு ஒரு கட்டமைப்பு இருந்தது. இது நம்மளது மட்டும்தான். இராணுவ கட்டமைப்பு இதிலிருந்து ட்ரெயினை போய் வந்தவங்க தான் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க, மாவட்ட செயலராக இருக்காங்க, முதலமைச்சராகவே இருக்கிறாங்க. அண்ணன் தளபதி அவர்கள் இதிலிருந்து வந்து தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்காங்க, கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வந்து நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது 12 வயசு 5 வயசுக்காரங்கள அந்த பசங்க வந்து இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை. மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அதில் தான் இருப்பாங்க. மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் இங்கே நம்மளுடைய இருக்கிற இன்றைக்கி வந்து இது மொத்தம் 5 லட்சம் பேர் கொண்ட நிர்வாகிகள் குழுங்க. இது பட்டியல் வந்து 5 லட்சம் பேர். இப்போ முதல் கட்டமாக இப்போ 1,30,000 பேர் நாங்கள் வந்து பிரித்து போட்டிருக்கிறோம். சிரமப்படக்கூடாது, அந்தந்த பகுதியில் நாமளே போய் நடத்தலான்னு போட்டிருக்கிறோம். இந்த முதல் கட்டமாக இது நடக்குது. அதனால் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்மளது வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து 20 வயசு 25 வயசு பசங்கள்லாம் நிறைய ஆர்வத்தோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஒரு மாநாடு நடந்த இடத்துல இன்றைக்கி 3 மாநாடு அதே டைப்பில் இன்றைக்கி 3 மாநாடு நடத்துகிற அளவுக்கு நிர்வாகிகள் அதிகமாகிட்டாங்க, இளைஞர்கள் அதிகமாகிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கணும். 50 லட்சம் பேர் உறுப்பினர் இருக்குது. இதெல்லாம் இந்த கட்டமைப்பெல்லாம் இன்னைக்கு பண்ணல. ஆனால் தளபதி அவர்கள் பண்ணி கொடுத்ததை நாங்கள் அடுத்த 3ஆம் கட்டமாக இது 3வது தலைமுறை உருவாக்குறோம் இளைஞரணியில். ஆனால் இப்போ இந்த கூட்டம் நடக்குது, நாங்கள் காலையிலே வந்துட்டோம். மணி இப்போ கிட்டத்தட்ட 1 போகுது. எங்கேயுமே மரத்தில் யாருமே ஏறல, சேர தலையை தூக்கி வச்சுட்டு அப்படி யாரும் போகல. உண்மையிலேயே இது இளைஞர்களுக்கான கூட்டம் தானே? அது எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக கழக இளைஞரணி செயலாளர் அவர்களும் நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கின்ற கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் கூறுகின்ற கருத்துக்களை கேட்க தான் இங்கே வருகின்றார்களே தவிர 2.5 மணி நேரம் சினிமாவில் வரும் கதவாசனங்களுக்கு விசில் அடித்து கைத்தட்டல் தட்டி கிளம்பும் கூட்டமாக கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எந்த ஒரு இளைஞரணி நிர்வாகியும் இருக்க மாட்டார் என்பதை பற்றி உங்களுக்கு தெல்ல தெளிவாக நான் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு இளைஞரணி செயலாளர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் வெளியிலேருந்து நிறைய புதுசாக வந்த நடிகர்களாக இருக்கட்டும், இன்னும் சில கட்சியிலேருந்து திமுக சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு மத சிறுபான்மை சமூகத்திலேருந்து வர்றீங்க, ஆனால் திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கூட்டத்துக்கு வேறு வந்திருக்கீங்க. திமுக உண்மையிலேயே மத சிறுபான்மையினருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியா அல்லது ஆதரவான கட்சியா?
திமுக இஸ்லாமியர்களுக்கு எப்படி சிறுபான்மையினருக்கு எப்படி சொல்லணும்னா நம்ம கண்ணை மூடிட்டு பதில் சொல்லிடலாம். அது சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி தான். ஏன்னா நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதிலும் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் இப்போய வரையிலும் இஸ்லாமியர்களுக்கு ஏராளமான இடங்களில் இடஒதுக்கீடுலேருந்து உள்ளிட ஒதுக்கீடு வரைக்கும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சார்பாக நமக்கு செய்து தந்துட்டு தான் இருக்குது. அதனால இஸ்லாமியர்கள் எப்போவுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் ஆதரவுள்ளவராக இருப்பாங்க. அப்போ குறிப்பாக இந்த குற்றச்சாட்டை ஒருத்தவங்க வைக்கிறாங்கனாக்கா அதனுடைய நோக்கம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஓட்டை பிரிக்கணும். இப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டா ஆஹா அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்களோ, சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வரும். அதுலேயே அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் டைவர்ஷனாக இந்த ஓட்டு பிரியும் தெரியுமா, அந்த ஓட்டு பிரிக்கிறதுக்கு உண்டான வேலை தான் இது. இப்போ இந்த இளைஞர் கூட்டத்துக்கு, இந்த இளைஞர் நிர்வாகிகள் கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் மரத்துலையோ அல்லது வேறு கொடிக்கம்பத்துலையோ ஏறாமல் நீங்கள் தரையில் நின்றுருக்கீங்களே, ஏன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க? அதாவது இந்த மற்ற கட்சியினுடைய கூட்டத்திற்கும் இங்கேயும் உள்ள இங்கே அமைச்சிருக்கிற இந்த மாநாட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் வரும்போது அப்படி நடந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடம் சூழ்ந்த அறிவு நிறைஞ்சிருக்கக்கூடிய இடமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிகழ்ச்சியினுடைய இடம் இருக்கும். 5 லட்சம் நிர்வாகிகள். இந்தியாவில் தேசிய கட்சிகள் இருக்குது, மாநில கட்சிகள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு கட்சிக்குமே இல்லாத ஒரு சிறப்பம்சமாக திமுகவினுடைய இளைஞரணிக்கு இந்த சிறப்பம்சம் இருக்குது. 5 லட்சம் நிர்வாகிகள் இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. பூத்துக்கு ஒரு நிர்வாகி இருக்கிறது இங்கே நம்ம இளைஞரணியில் மட்டும்தான் சாத்தியமாக இருக்குது. தாய் கழகம் இருக்கலாம், பேரண்டல் பாடி அதை கொண்டு வரலாம். ஆனால் சார்பு அணி பூத்துக்கு ஒரு நிர்வாகின்னு கொண்டு வர்றது இது ஒரு முதல் முறை. இதெல்லாமே தான் இந்த கழகம் எப்படியானதாக இருக்குன்னா, ஆலமரம் போன்ற ஒரு அடித்தளமிட்ட ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கழகமாக திமுக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த சிறப்பான அம்சங்களை நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். சினிமாக்காரன் தூரம் நின்று பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான், ஆனால் கட்சியில் உங்களாக இருக்காங்க இல்லையா, உங்களில் ஒருவனாக இருக்கார்ல, அதுதான் வந்து கடைசியில் உதவுன்னு சொல்லுவாங்க. தூரத்துலேருந்து திரையிலேருந்து ரசிக்கிறதுக்கு வேணால் ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தெரியுமா, யார் சரியானவங்களோ அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. இல்லை அடுத்த ஒரு இவ்வளோத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்களே, இங்கே வந்து எந்த கம்பிகளும் கிரீஸ் தடவலை, சேர்லாம் எதுவும் உடையலை, காலையிலேருந்து இங்கே எந்த கூட்டமும் காத்து கிடக்கல, தலைவரும் தொண்டரும் நேரத்துக்கு இங்கே வந்துடுவாங்க. முக்கியமான விஷயம், தொண்டர்கள் மட்டும் நேரத்துக்கு வர மாட்டாங்க, தலைவரும் தொண்டரும் நேரத்துக்கு வந்துடுவாங்க. இருந்து பாருங்கள், இது எல்லாமே இங்கே மட்டும்தான் சாத்தியம். மரங்கள் மேலேயோ டவர்ஸ் மேலேயோ இரும்பு கம்பி மேலேயோ டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியோ இங்கே யாரும் ஏறி நிற்க மாட்டாங்க, உட்காந்து கவனிப்பாங்க. பேசுகிற தலைவர் அறிவார்ந்து இந்த இடத்துல பேசுவார். 4 நிமிஷம் மட்டும் கத்திட்டு போகிறவர் இல்லை, மற்ற கட்சியை விமர்சிக்க போகிறவங்க இந்த இடம் அந்த மாதிரியான இடம் இல்லை. ஒவ்வொரு துறை வாரியாக இப்போ எலும்பு எங்கேயாச்சும் கீழே வந்துட்டாங்க, எலும்பு முறிவு, தோல் முறிவு, அல்லது அதை தாண்டி ரேடியாலஜின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறை சார்ந்து சொல்லப்போனால் அறுவை சிகிச்சை வரைக்கும் செய்யக்கூடியதுக்கான மிகச்சிறந்த மருத்துவர்கள்லாம் இங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க. இளைஞரணியில் இருக்கீங்க. ஆமாம், இப்போ வந்து 1.5 லட்சம் பேர் வராங்க. ஆனால் ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இளைஞர்கள் கூட எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க, கமான் ஜென்சி கிட்ஸ் அப்படின்றவர் இதெல்லாம் ஸ்டேஜில். நாங்கள் வந்து மனிதர்கள், எங்களுக்கு வந்து அறிவு இருக்குது, பகுத்தறிவுன்றது எங்களுக்கு இருக்குது. நடிகர்கள் பின்னாடி ஏதோ ஒரு பாட்டு போட்டால் ஆடுவோம், அது ஒரு பக்கம், அது ஒரு கொண்டாட்டம். ஏதாவது ஒரு சினிமா வருதா, அந்த ஒரு நாள் போய் பார்ப்போம், வெறும் 120 ரூபா. அந்த மொத்த நடிகருடைய வேல்யூன்றது 120 ரூபா மட்டும்தான். ஆனால் எங்களுடைய பொன்னான ஓட்டுகளும் எங்களுடைய சிந்தனைகளும் சித்தாந்தமும் எப்போதும் திராவிட இயக்கம் பக்கம் தான் நிற்கும். இது வந்து தமிழ்நாட்டுடைய 75 ஆண்டு வரலாறு. வெறும் ஒரு நடிகர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், அவர் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு பேச மாட்டார், எஸ்ஐஆரை பற்றி பேச மாட்டார், எதை பற்றியுமே பேசாமல் திமுக எதிர்ப்பை மட்டும்தான் பேசுவார்னா எங்களுக்கு அறிவு இருக்குது சார், எங்களுக்கு அறிவு இருக்குது, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய கல்வியை பற்றி பேசுகிறவங்க ஓட்டு போடு, உங்களுடைய மருத்துவத்தை பற்றி பேசுகிறவங்க ஓட்டு போடு, உங்களுடைய வேலை வாய்ப்பை பற்றி யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுன்னு எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. வெறும் ஒரு நாளில் வந்துட்டு நீங்கள் வந்து நாங்கள் கையசைச்சா ஒட்டுமொத்த இளைஞர்கள் படையும் எங்கள் பின்னாடி தான், அது படை கிடையாது. அது வந்து அணில் ஆமைகளெல்லாம் வந்து நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இளைஞர்கள்ன்ற லிஸ்ட்டில் வைப்பீங்கன்னா அதை வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் மனிதர்கள் அந்த பட்டியலில் வரமாட்டாங்க. எங்களுக்கு எதுக்கு உணர்ச்சி படணும், எதுக்கு வந்து கோவப்படணுன்றது எங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து திமுகவில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி செயல்படுறாங்க? பெருகிற திமுக வந்து அசைக்க முடியாத ஒரு பெரிய ஆலமரமாக ஆகி போச்சு. அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டிங்களா? அது யாரோ சொல்கிறாங்க கொம்பன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அம்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு. எந்த கொம்பனாலும் அசைக்கூடும் பார்க்க முடியாது. இப்போ ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு, அவர் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், நான் தான் எம்ஜிஆர். இல்லை அதெல்லாம் அது மாதிரி சொல்லிட்டு போனவங்க எவ்வளோ பேர், கேட்டிங்களா? என் அனுபவத்தில் பார்த்துட்டோம். இந்த மாதிரி சொல்லிட்டு போனவங்க ஒன்றுமே கிடையாது. வருவாங்க எல்லாருமே, நடிகர்னால் எல்லாமே தான் போய் பார்ப்பேன், நானும் தான் போய் பார்ப்பேன். ஆனால் அதுக்கு அங்கே அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது, அது எடுபடாது. இந்த மாதிரி எத்தனை செங்கோட்டையும் ஒன்றா கூடனாலும் வேலைக்கு ஆகாது. ஐயா, இப்போ நீங்கள் வந்து திருநீர் வச்சிருக்கிறீங்க,
இப்போ குங்குமம்லாம் வச்சிருக்கிறீங்க. ஆனால் திமுக வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றவங்களுக்குலாம் எதிரான கட்சி அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அப்படிலாம் கிடையாது. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. நாங்கள் அடிப்படை கொள்கையிலே வந்து சிவனை வந்து பார்த்துட்டு முருகன் வந்து அதிகமான முருகன் பக்திக்காரன் தான். எனக்கு கருத்தில் எப்படி திமுகவில் இருக்கணும் 1952 எனக்கு கருத்து தெரிஞ்சது திமுக கட்சியில் கலைஞர் ஒரு கண்ணு, முருகன் ஒரு கண்ணு. கேட்டிங்களா? வேறு எதுவும் நாங்கள் வணங்குறதும் கிடையாது, இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் சார். இந்த சிவாஜி கணேசன் சார் நடிகராக இருந்தார், அவருக்கு கூட கூட்டம் கொண்டுது. ஆனால் அவர் அரசியலில் வர முடியல. அதே போல் டி ராஜேந்தர் சார் வந்தார், நடிகராக இருந்தார், அவராலும் அரசியல் நடத்த முடியல. அதே போல் விஜயகாந்த் சார் வந்தார், அவராலையும் நடத்த முடியல. பாக்கியராஜ் சார் வந்தார், அவராலையும் அரசியல் நடத்த முடியல. அதுக்கு மேஜர் சுந்தரராஜன் சார் வந்தார். இதுபோல் பல நடிகர்லாம் வந்தாங்க. அந்த நடிகர்களுடைய வரிசையில் தான் நடிகர் விஜய். அவருக்கு மாணவர்கள் இளைஞர்களுக்கு வந்து அவரை ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க. அவர் டான்ஸு, அவர் பாட்டு, அது மட்டும்தான். அவர் வந்து அரசியலையோ இந்தியாவையோ தமிழ்நாட்டையோ வளர்ச்சிக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு எந்த பொறுப்பு இல்லைங்க சார். அவரை மூஞ்சி பார்க்கும்போதே அவருக்கு மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லைங்க. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நான் என்ன விஷயம் இருந்ததுன்னா, ஒரு காலத்தில் நீங்கள் கேட்டிங்கள எம்ஜிஆர் இருந்தார், எல்லாம் இருந்தார். ஆனால் கலைஞருடைய ஆட்சியில் தான் கிராமப்புறத்தில் வீட்டு மனை பட்டா வழங்கியிருக்காங்க. சாலை அதே போல் சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்காங்க, மினி டேங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பள்ளிக்கூடம், துவக்கப்பள்ளியிலேருந்து எல்லா பள்ளிக்கூடமும் கொடுத்துருக்காங்க. கல்லறை முதல் கருவறை முதல் கல்லறை வரை அனைத்து திட்டங்களும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இதில் சாமானியர்கள் ஏழை எளிய மாணவர்கள் விரும்பி வரது காரணம் நாங்கள் எல்லாருடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி சமச்சீர் வளர்ச்சியாக இருக்குது சார். தமிழ்நாட்டு உண்மையாக நல்ல வளர்ச்சி. அதனால் ஆர்வமாக நாங்கள் எல்லாம் வரோம் சார். கட்டாயமாக இந்த இயக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயக்கம் பொதுவாகவே வந்து படிப்படியாக தலைமுறைகளாக வாலாடியான்னு சொன்ன மாதிரி தலைமுறையாக பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்கம். நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3ஆம் தலைமுறை, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த இயக்கத்தில் பயணித்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த கருப்பு சோப்பு கொடி எங்கே தெரிஞ்சாலும் அந்த வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த இடத்துல போய் நிற்பாங்க. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது. சரி, இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷனில் திரும்பவும் திமுக தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ திமுக ஆதரவாளர்கள்லாம் நினைக்கிறீங்க இல்லைங்களா? திரும்ப ஏன் டிஎம்கேவே வரணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஏன் வரணும் அப்படின்னா, இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்தோன்னா அப்படியே தூக்கி தூரம் போட்டு சனாதன தர்மம் தான் மீண்டும் மேலே வரணும் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அக்ரெசிவாக ரொம்ப வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டத்தை விட இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, ஏன்னா பவரில் இருக்காங்க அப்படின்றதுனால. அதனால் இப்போ அதை எதிர்த்து மெயினாக நிற்கிறது யார் அப்படின்னா, டிஎம்கேவில் இந்தியா கூட்டணியில் டிஎம்கே முன்னாடி நிற்கிது. ஸோ அதனால் கம்பல்சரி நிச்சயமாக டிஎம்கே தான் முன்னாடி வந்து நிற்கும். கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறதுக்காக இந்த திமுகவை ஆதரிக்கணும், திமுக கூட்டணியை ஆதரிக்கணும்னு சொல்கிறீங்க. கான்ஸ்டியூஷன் எந்த இடத்துல பறிபோவதாக, கான்ஸ்டியூஷன் உடையறதாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஏன் எங்கே அந்த இடத்துல உடையுது அப்படின்னா, இது வரைக்கும் அமைதியாக இருந்த தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்தோன்னா திடீர்னு 4 பேர் தான், ஜாஸ்திலாம் இல்லை, 4 பேர் வந்து கொடியை தூக்கிட்டு இந்த இடம் வந்து பார்த்தோன்னா சும்மா அது வந்து எல்லக்கல், அந்த இடத்துல வந்து பார்த்தா நாங்கள் தீபம் ஏற்றணும் போய் எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க. ஸோ அந்த 4 பேர் பேசுகிற போது நம்ம 40 பேர் சைலண்ட்டாக இருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. 4 பேரோட சத்தம் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த 40 பேர் நம்ம எழுத்து பேசினா தான் அந்த 4 பேர் சைலண்ட்டாக போவாங்க. திருப்பரங்குன்றத்தில் பேசின ஆரம்பித்த 2 நாளில் மொத்த பேரும் சைலண்ட்டாக தூரம் ஓடிட்டான். ஏன்னா 40 பேர் அங்கே பேசுனாங்க. பொதுமக்களும் வந்து பார்த்தோன்னா இது தப்பு, இது எங்கள் தமிழ்நாடு இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வலுவாக பேசுனதுனால தான் நம்ம அந்த மாதிரி இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இந்தியாவும் சரி இந்தியா கூட்டணிலையும் சரி தமிழ்நாட்டிலே திமுக முன்னாடி நிற்கிறதுனால நம்ம முன்னாடி நிற்க வேண்டியதாக இருக்குது. எந்த பலத்தை கொண்டு இப்போ 2026 எலெக்ஷன் வருது? இப்போ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க டிஎம்கே அலையன்ஸு. என்ன பலத்தை கொண்டு இந்த எலெக்ஷனை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க? என்ன பலமாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் மிகப்பெரிய பலம் வந்து பார்த்தோன்னா எங்களுடைய முதல்வர் அவர் கொண்டு வந்த திட்டங்கள். அந்த மாதிரி சிறிய குழந்தைங்கள்லேருந்து பெரிய முதியவர் வரைக்கும் அவ்வளோ திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி, புதுமை பெண் திட்டம், பெண்களுக்கு, மாணவர்களுக்கு வந்து பார்த்தா தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அந்த மாதிரி. அதே மாதிரி அம்மாமார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து பயணம், பார்த்தீங்கன்னா உரிமை தொகை, முதியோர்களுக்கான ஓய்வூதிய திட்டம். அது இன்னைக்கு படிப்படியாக அன்றைக்கி ஆரம்பிச்சது சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்றைக்கி அது ஒரு அமௌண்ட்டில் கொண்டு வந்தது. அதுபோல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான
பெரியவர்கள் வரைக்கும் அவ்வளோ திட்டம் திமுக தலைவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் திமுக நிச்சயம் வெற்றி பெறும். 2026 முதல்வர் சொன்ன மாதிரி 200 தொகுதி நிச்சயம் அடிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. புதுச்சேரியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒன்று போச்சு. போனாங்க, தற்கூரி கூட்டம் கதறிட்டு தான் குதிரை இது போல தான் பேசுனாங்களே தவிர இது போல் அறிவு சம்பந்தமாக நம்ம எங்கேருந்து எங்கே வளர்ந்துருக்கோம் அப்படின்ற எந்த திட்டமும் எந்த ஒரு பேச்சும் கிடையாது. வருவாங்க, அவங்க கட்சியெலாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் 4 நிமிஷம் பாட்டு மட்டும்தான். பாட்டு முடிஞ்சிச்சா ரிப்பீட்டு, பாட்டு முடிஞ்சிச்சா ரிப்பீட்டு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதில் அறிவு சம்மந்தமான ஒரு பேச்சு கூட எதுவும் யாரும் பேசவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்டா விஜய் வரணும் அப்படின்னா, எங்கள் அண்ணன் வருவார், என்னடா பண்ணுவார் என்னடா பண்ணுவாருன்னு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், சின்ன வயசுங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், நாம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம். தற்கூரிங்களுக்கு பார்த்து கேட்டோம் அப்படின்னா, எங்கள் அண்ணன் வருவார், என்னடா பண்ணுவார், நான் தான் பண்ணுவார்ண்ணே, நல்லா பண்ணுவார்ண்ணே, ஒரு இளவும் கிடையாது. சரி, இப்போ நீங்களாம் மரத்துலலாம் ஏறாமல், அந்த கொடிக்கம்பத்துலாம் ஏறாமல் கீழே நிற்கிறீங்களே, ஏன்? ஏன்னா வழக்கமாக இப்போ பார்க்குற கூட்டம்லாம் இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்காங்கன்ற ஒரு பொதுவான பார்வை போதில்ல. ஆனால் இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் யாரும் மரத்து கம்பத்தில் ஏறல, கிரீஸ்லாம் எங்கேயும் தடவுல. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அறிவுள்ள கூட்டம் இங்கே வந்ததுக்கு எங்கள் தலைவர் என்ன சொல்ல போகிறாரு, இந்த மாநாட்டில் இளைஞரணி தலைவர் என்ன பேச போகிறாரு, எங்கள் முதல்வர் என்ன சொல்ல போகிறாரு, எங்களுக்கு என்ன உத்தரவு கொடுக்க போகிறாரு அப்படின்றத கேட்கறதுக்காக நாங்கள் வந்த கூட்டம். நாங்கள் பார்க்குறதுக்காக வந்த கூட்டம் கிடையாது. கேட்க வந்த கூட்டம். எங்கே நின்னாலும் அழகாக யாருக்கு எந்த தொல்லை இல்லாமல், இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, நாங்கள் நிற்கிறேன், அழகாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆமாம், நான் பார்த்தேன், கையெல்லாம் கடிக்கல, நீங்கள் கடிக்காம தான் நிற்கிறீங்க. காரணம் அறிவுள்ள கூட்டம். எங்கள் தலைவர்கள் எங்களை அந்த மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. நாங்கள் ஃபாலோ பண்ணுறது புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் காரல் மார்க்ஸையும் நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு அறிவு இருக்குது. தலைவர்கள் சொன்ன தத்துவத்தை தூக்கிட்டு நாங்கள் முன்னாடி போவோமே தவிர கடிக்க வர மாட்டோம் யாரையும். ஆனால் இது வரைக்கும் ஜெயிக்காத இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். ஒருவேளை ஜெயிச்சாருனாக்கா அவர் பிஜேபி பக்கம் போவார் அப்படின்னு நம்ம எப்படி நம்புறது? அல்லது போக மாட்டார்னு கூட நினைக்கலாம் இல்லைங்களா? அதன் அடிப்படையில் ஏன் விஜய் ஏன் புறக்கணிக்கணும்? அது ஏன்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் விஜய் எத்தனையோ தடவை மீட்டிங் போட்டாங்க, எத்தனை மாநாடு நடத்திட்டாங்க. ஆனால் ஒரு தடவை கூட அதிமுக பற்றியோ பாஜக பற்றியோ ஒரு தடவை கூட விமர்சிக்கலை. ரெண்டாவது, அவர் கட்சி எதுக்காக ஆரம்பித்தார் தெரியல, திமுக பற்றி விமர்சனத்துக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறக்காண்டி தமிழ்நாட்டில் என்ன முன்னேற்றம் இருக்குது, இது முன்னாடி திமுக என்னென்ன திட்டம் செஞ்சுக்குது, அதை பற்றி எதுவும் அவர் அதை பற்றி அவரோட நாலேஜும் இல்லை. அவரோட ஒரே என்னென்னா, அவங்க எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு போகிறாரு. அவர் ஆட்சி அந்த வரதுக்கான வாய்ப்பும் கிடையாது, அதுக்குள்ள அறிகுறியும் கிடையாது. அவர் அதிமுகவோட பி டீம் மாதிரி பாஜகவோட பி டீம் மாதிரி தான் செயல்படுவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த 1000 ரூபா சொன்னீங்கல்ல, இதை சில பேர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கனாக்கா, இன்க்ளூடிங் அதிமுக வரைக்குமே இன்னும் பலருமே அந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ணுறது, சில பேருமே பொதுமக்கள் சிலருமே கூட்டத்திலே கூட எழுந்து கேட்குறாங்க, 1000 ரூபா வச்சு ஒரு தோடு வாங்க முடியுமா, ஒரு மோதிரம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சில கட்சி தலைவர்கள் இந்த 1000 ரூபா வச்சு நாங்கள் என்ன பூச்சி மருந்து வாங்கி கொடுக்குறதா பிள்ளைகளுக்கு அப்படின்னு சில தலைவர்களே மேடையில் கேட்குறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? 1000 ரூபான்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கவங்களுக்கு அது சிறிய தொகையாக இருக்கலாம். ஆனால் கீழே ஒரு கிராமப்புற பகுதியில் இருக்குல்ல, ஒரு படிக்கிற மற்ற கிராமப்புற பகுதியிலேருந்து வர பெண்களுக்கோ மற்றபடி இருக்கிற எல்லாருக்கும் பொருளாதார ரீதியாக கீழே இருக்கிற மக்களுக்கு அது பெரிய ஒரு உதவித்தொகை. இதனால் நிறைய பேர் பெண்கள் பலன் அடைஞ்சு நாங்கள் நேரடியாக ஃபீல்டில் போகும்போது எங்கிட்ட நல்ல இதுவாக சொல்கிறாங்க. அதனால் அது பொதுமக்களுக்கு நல்ல வழியில் பயன்பெறக்கூடிய திட்டம் தானே தவிர எதிர்கட்சிகள் அதை பொறுக்க முடியாமல் அவங்களோட விமர்சனம் சொல்கிறாங்க, மற்ற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அந்த அறிவு திருவிழா நடத்தினாங்க, அறிவு திருவிழா நடத்தினதாக இருக்கட்டும், இங்கேயுமே நிறைய புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. சுற்றிலும் திமுக வரலாறை சொல்கிறது மாதிரியான புகைப்பட கண்காட்சிகள் இப்படி நிறைய வச்சுருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? இதோட நோக்கம் என்னென்னா, முதல்ல மற்ற கட்சியை சார்ந்த இளைஞரணி எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களோட திமுக இளைஞரணி பொறுத்தவரைக்கும் எங்களோட மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி அவர்கள் வந்த பிறகு நாங்கள் இளைஞரணி பொறுப்பேற்றோம்னா முதல்ல எங்களை எத்தனை மாநாட்டுக்கு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு எங்களுக்கு பயிற்சி பாசறை பட்டறை கொடுக்குறாங்க. அது மூலயமா எங்களுக்கு என்ன கட்சியோட கொள்கை என்ன, கட்சி சம்பந்தமாக என்னென்ன கோட்பாடு இருக்குது, தலைவர்கள் என்ன, யார் நம்ம சம்பந்தமாக யாருக்காக நம்ம கஷ்டப்படணும், நம்மளோட கொள்கை அதை பற்றி எங்களுக்கு முதல்ல பயிற்சி பற்ற பாசறை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அறிவு திருவிழா நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி மாநாடு இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துன்னு கொடுக்குறாங்களே கண்டி. மற்ற கட்சி சார்ந்த இளைஞர் நிர்வாகிகளை எதுக்காக கட்சினதான் அவங்களோட கொள்கைனாவே தெரில. ஆனால் திமுகவில் இருக்கிற இளைஞரணி மட்டும்தான் எங்களுக்கு பயிற்சி பாசறை கொடுத்து எங்கள் கட்சியோட கொள்கை
அப்புறம் தலைவர்களோட விளக்கம் எல்லாரும் கொடுத்து நாங்கள் எல்லோரும் பட்டறை மூலமாக பட்டை தீட்டப்பட்டு கழகத்துக்கு நாங்கள் பொதுமக்கள் வேலைக்காக நாங்கள் வந்து உழைக்கிறோம். இந்த நிகழ்வு ஏன் முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு எத்தனையோ இன்றைக்கு கட்சி ஆரம்பித்தவர்கள் இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, இளைஞர்கள் சினிமா மோகத்தினால் வயப்பட்டு நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் நம்பிக்கையில் ஒரு பிம்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை அவர்கள் வீடியோ எடுத்து பார்த்தா கூட போதும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை ரீதியாக இங்கே இருக்கிற எல்லாருமே எப்படி நிர்வாகிகள் செலக்ட் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற பாக அமைப்பாளர் முதற்கொண்டு ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளரும் தலைமை கழகத்தில் இருக்கிற இளைஞரணி செயலாளர்களும் நேரடியாக அந்த அமைப்பாளர்களை நேர்முக தேர்வு செய்து ஒவ்வொரு அமைப்பாளருக்கும் ஐடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு அமைப்பாளரோட ஐடி கார்டுலேயும் அவருடைய ஃபோட்டோ இருக்குது, அவருடைய பொறுப்பு இருக்குது, அவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர், எந்த தொகுதியை சார்ந்தவர் அப்படின்னு கிளியராக டீட்டெயில் இருக்குது. அப்போ இது வெறும் கூட்டம் கிடையாது, ஒரு கும்பலாக சேர்ந்த இடம் கிடையாது. இது ஒரு கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்மை இணைத்து கொண்டு இந்த சமூக மாற்றத்திற்கு நாம் ஏதாவது ஒரு பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரண்டிருக்கிற கூட்டம். இப்படிப்பட்ட வரலாறு கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தை இன்றைக்கு அரசியலுக்கு ஒரு சினிமா டயலாக பேசிட்டு, சினிமா வசனங்களை பேசிட்டு, நம்மளை சுற்றி இருக்கிற ரசிகர்களை எப்படி தொண்டர்களாக மாற்றி நம்ம ஓட்டு போட வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்கிற துரோகம். அது ஒரு சமுதாய கோட்பாடு எதுவுமே இல்லை. இந்த சமுதாயத்தை எப்படி சீர்திருத்த போகிறோங்கிற கோட்பாடு கிடையாது. சாதி ரீதியாக பிரிந்து கிடக்கிற தமிழ்நாட்டை எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம், இந்த இந்தியாவை எப்படி இந்த சாதி மத வேறுபாடுகள்லேருந்து மீட்க போகிறோம் அப்படின்னு எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவனை எப்படி மேலே தூக்கிட்டு வரலாம் அப்படின்ற எந்த கொள்கை கோட்பாடு சிந்தனைகளையும் இதுவரையில் நடிகர் விஜய் அவர்களோ இல்லை அதற்கு பிறகு இன்றைக்கி கூட ஒருத்தர் பேசுகிறார், பாரதியார் அவர்களுடைய மேடையில் பேசுகிறார், பாரதியார் கடப்பாறை அப்படிங்கிறார். நீங்கள் எந்த கடப்பாறையை எடுத்து வந்தாலும் திராவிடத்தை ஒருபொழுதும் ஒழிக்க முடியாது. சனாதனத்திற்கு நீங்கள் சார்பாக பேசிக்கொண்டே இருங்கள், அது திராவிட இயக்கத்திற்கு வலுவாகத்தான அமையும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். சனநாயகமா சனாதனமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முடிவை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. இளைஞர் பட்டாளம் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்பு, இளந்தலைவரின் பின்பு திரள் கொண்டு இருக்கிறது. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி.